students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு பவர் மிஷினை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணணும், மெக்கானிக் கூட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் நீங்களே வீட்டில் இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணி நீங்களே சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அதை சர்வீஸ் பண்ணுறது எப்படி, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பவர் மிஷினில் நம்ம ஆயில் போட்டுரும், ஸோ அந்த ஆயிலே நமக்கு தாராளமாக போதும், அதுக்கப்புறமா அதை நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து அந்த ஆயிலை எப்போ சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே ஐடியா இல்லாததுனால நிறைய நேரம் மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்களே உங்கள் மிஷினுக்கு உங்கள் வீட்டில் இருந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அதான் சொல்லித்தர போகிறேன். எப்போ சேஞ்ச் பண்ணோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸ்லேயே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஏர்னிங் டிப்ஸ், மோட்டிவேஷனல் டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச்சர்ஸ் கிளாஸ், இந்த கிளாஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் தான் நம்ம இதை எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, பேமெண்ட் கிளாஸ்னு சொல்லி பேபி ஃப்ராக் காம்போசிட்னு ஒரு கோர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு விருப்பமாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லைவாகவே பவர் மிஷினில் இருக்கக்கூடிய ஆயிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இதில் சொல்லித்தர போகிறேன். இது வந்து நம்ம இன்றைக்கி இந்த மிஷினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கேட் பண்ணுறதுனால இதில் கூட ஆயில் எடுத்துகிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதை வந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். நான் நீங்கள் டாப்பில் இந்த இடத்துல மிஷின் வரும், அந்த மிஷினை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அங்கே மாற புஷ் பண்ணால் போதும். புஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்டர் எல்லார் மிஷின்லேயுமே இருக்கும் பவர் மிஷினில். அதில் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டா போதும். இது அதுக்கான ஒரு டூல் தான். அதில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே நின்றுவிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஆயிலை வெளியே எடுக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கான கரெக்டான பிளேஸ் எதுனா, இந்த இடத்துல ஒரு சின்ன போல்ட் இருக்கும். அதில் இந்த மாதிரியான ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, வேண்டாத பிளாஸ்டிக் பாட்டில். அந்த பாட்டிலில் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு யாரையாவது சப்போர்ட் கூப்பிட்டு பிடிக்க சொல்லிக்கோங்க. மேலேருந்து நீங்கள் வந்து இதை அப்படியே லூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா ஆயிலும் இந்த கேப் வழியாக கீழே வந்துடும். நீங்கள் மேல் பக்கத்தில் நட்டை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி யாரையாவது கரெக்டாக இந்த பொசிஷனில் பாட்டிலை வச்சு பிடிக்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கூப்பிட்டு சப்போர்ட்டு கூட்டுக்கலாம். நீங்கள் மேலேருந்து லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணும்போதே கீழே அவங்க வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு லூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ யாராவது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தால் போதும். நான் உங்களுக்கு இதை அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா ஆயிலையும் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வெளியே போயிடும். இப்போது நல்ல ஒரு சூப்பரான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா உள்ள எந்த ஒரு ஆயிலும், ஓல்டு ஆயிலும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே கிளியராக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னமும் எனக்கு க்ளீன் பண்ண வேண்டியது. இது எல்லாமே ஆயிலோட ஸ்டெயின்ஸ் தான். இதை வந்து நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேனோ அந்தளவுக்கு அதில் கூட சின்ன சின்ன தூசி, சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கூட வந்துடும். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இன்சைட்லலாம் சீக்வன்ஸ்லாம் போயிருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீக்வன்ஸஸ்லாம் போயிருக்கு. நான் இதை வந்து நல்லா ப்ராப்பராக ஒரு தூசி கூட இல்லாமல் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். எதுக்காக ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம இதில் ஃபில் பண்ணக்கூடிய ஆயில் தான் நமக்கு மிஷின் ஃபுல்லுமே ரொட்டேட் ஆகிட்டே வரும், ஃபுல்லுமே ஃப்ளோ ஆகும். அப்போ சின்ன தூசி இருந்தால் கூட அது மிஷினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம பண்ணும்போதே நல்ல ஒரு எந்த அளவுக்கு நம்மளால் நல்லா க்ளீன் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிடணும். இந்த நட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி வச்சு வாஷ் பண்ணாதுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா எல்லா ஸ்டெயின்ஸும், எல்லா ஆயிலோட எல்லா ஸ்டெயினும் போகிறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் இது எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒருக்கா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஆயில் ஃபில் பண்ணணுன்னு காட்டித்தரேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்கும். இது எதுக்காகனா, நம்ம பாபின் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் தான். நம்ம ஏதாவது நூல் வந்து கட் பண்ணி த்ரெட்டு ஏதாவது விடுறது எல்லாமே இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு தேங்கியிருக்கும்.
அதையுமே வாரத்துக்கு ஒரு நாள் அப்பப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு தூசியும் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்படின்னா தான் அந்தந்த தூசியெல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டாண்டு எல்லா இடத்தையுமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோன்னா மிஷின் நல்லாவே இருக்கும். இல்லை நம்ம வந்து க்ளீன் பண்ணாமலே இருந்து நம்ம ஆயிலெலாம் செக் பண்ணாமல் இருந்தோன்னா மிஷினோட லைஃபே வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ எந்த ஒரு நேரத்துலையுமே நம்ம ஆயில் வந்து கரெக்டான மந்த்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணாலுமே மிஷினையே நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை கேர் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு தான் லாஸ் கொண்டு வரும். இந்த ஹோல்லையும் ஒருக்கா நல்லாவே இப்படி நல்லா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எல்லா ஸ்டெயினையும் ரிமூவ் பண்ணி கிளியராக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தூசி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த நட்டையுமே கிளியராக தொடச்சிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சிட்டேன். இப்போது நான் அதை வந்து அதோட ப்ளேஸ்லேயே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டைட் கொடுத்துக்கோங்க. நம்ம இதை டைட் பண்ணும்போது கிளியராகவே டைட் பண்ணிடணும். எதுக்காகனா இது வழியாக நம்ம லூஸாக வச்சுருந்தோன்னா எல்லா ஆயிலுமே நம்ம உள்ளே விடுறது எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிளியராக நல்லா ஒர்க்காக 2 நேரம் நல்லா டைட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக எல்லா ஆயிலுமே நம்ம எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம். எந்த ஒரு தூசியுமே இல்லை. நீங்கள் கை வச்சு டச் பண்ணி பாருங்கள். அப்படி தூசி இருந்ததுன்னா இன்னொரு கிளாத் வச்சு கூட நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மிஷினில் எந்த ஒரு தூசியும் இல்லாமல் டச் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் ஆகுது ஓகே அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணோன்னா ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். பவர் மிஷினுக்கு நம்ம போட வேண்டிய ஆயில் ஷாப்பில் இருக்கும். அந்த ஆயில் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டரே போதும். 600 ml மேக்ஸிமம் தேவைப்படும். இந்த ஆயில் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதில் லோ ஹைன்னு 2 மார்க் இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து லோக்கு மேலே இருக்கணும், ஹைக்கு கீழே இருக்கணும். அந்த லெவல்லையும் வைக்கலாம். ஹை வரைக்கும் மேக்ஸிமம் ஹை லெவலுக்கும் வைக்கலாம். ஹை வரைக்கும் வச்சாலும் ஓகே, இல்லை ஹைக்கு கொஞ்சம் கீழே வச்சாலும் ஓகே. எந்த லெவல்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஞ்சம் ஊற்றுனதும் இந்த ஒரு பள்ளம் மட்டும் ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ணி பாருங்கள். கீழே ஏதாவது ஆயில் வருதா வரலையான்ட்டு 5 minutesக்கு அப்புறமா மற்ற ஆயிலை ஊற்றுங்க. எதுக்காகனா இந்த இதில் நம்ம ஒழுங்காக டைட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இல்லை டைட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஃபுல்லுமே நான் ஊற்றுறேன். என்கிட்ட இன்றைக்கி இருந்தது 400 ml அளவுக்கு தான் ஆயில் இருந்து. ஸோ நான் அதை ஃபுல்லுமே இது பண்ணிவிட்டேன். இன்னும் எனக்கு ஆயில் தேவைப்படுது. கண்டிப்பாக நான் கடையில் போய் வாங்கி தான் பண்ணோம். 500 ml 1/2 லிட்டர் தான் வாங்கினேன். என்னோடய ஸ்மால் மிஷினுக்கு அப்பப்போ ஆயில் வந்து போடுறதுக்காக இந்த ஆயில் தான் நான் சின்ன ஒரு டின்னில் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதில் எனக்கு இருந்தது கண்டிப்பாக 400 ml அந்த அளவு தான் இருந்து. ஸோ எனக்கு இப்போ கரெக்டாக லெவல் எவ்வளோ வந்திருக்குன்னா லோ லெவலுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு ஹை லெவலுக்கு வேணும். இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஒரு 100 to 200 ml வரைக்கும் இது தேவைப்படும். நான் நாளைக்கு கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா மிஷினை கொண்டு மேலே வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா போதும். உங்களோட மிஷினை மேலே வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் எப்படி செக் பண்ணுறது, ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுதா எப்படி. இப்போ நீங்கள் மிஷினை ஆன் பண்ணி மிஷினை ரன் பண்ணால் போதும். உங்களுக்கு எண்ணெய் வந்து இந்த பிளேஸில் வந்து மேலே பபிளாக வரும். அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஆயில் எல்லா இடத்துலையும் சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி மீனிங். உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரில, ஆனால் உங்களோட மிஷினை நீங்கள் பார்க்கும்போது கிளியராக தெரியும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா நம்முடைய மிஷினில் எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக மிஷினில் கூட ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக எப்போமாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 months கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லியும் ஒரு 10 செட் ட்ரெஸ்ஸாவது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்குது உங்களுடைய மிஷின் அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் மீடியமாக ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணுவேன், ஓரளவுக்கு என்னோடய மிஷின் வந்து ஒர்க்கில் தான் இருக்குது அப்படின்னா 3 monthsக்கு ஒருக்கா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஆயில் வந்து ரொம்ப பியூராக ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அது போக போக மிஷினில் ரன் ஆகி அதோட கலரே சேஞ்ச் ஆகிரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றுனதும் அதோட கன்சிஸ்டன்சி வந்து வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி இருக்கும். ஆயிலோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுனா சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி ஒரு மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ண ஆயிலை இன்னொரு மிஷினுக்கு கொண்டு ஊற்றி இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு வேஸ்ட் ஆயில் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னொரு மிஷினில் நமக்கு வந்து யூஸ் ஆகும், இந்த மிஷின்லேருந்து அடுத்த மிஷினுக்கு ஊற்றுவோன்னு சொல்லி யூஸ் பண்ணாதுங்க. ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா
நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டேங்க் ஃபுல்லுமே கலர் சேஞ்ச் ஆகிரும். நம்மளோட மிஷின் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், அதில் கூட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இது எங்களோட ரீசன்ஸ் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மிஷினை வாங்கும்போதே அந்த கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண யூஸர் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டான மந்த்ஸ்க்கு ஒருக்கா நாங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுவோம். ஸோ எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது சேஞ்சே ஆகலை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் கடைக்கு போய் சேஞ்ச் பண்ண வேண்டாம், நீங்களே சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மிஷின் ரிலேட்டடாக சாதாரண பெடலிங் மிஷினில் ஆயில் போடுறது எப்படி, அதை சர்வீஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே நான் கண்டிப்பாக தனித்தனியாக வீடியோ கொடுப்பேன். ஏன்னா மிஷினை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் மிஷினில் நூல் கட் ஆகிறது, இல்லை எனக்கு ஏதாவது லூப் அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸாக கண்டிப்பாக கொடுப்பேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.